மகர ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு கசப்பான சூழ்நிலைகள், போராட்டத்துக்குரிய தன்மைகள் அனைத்தும் வெளியேறப்போகுது. வேலையில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய பார்ட்னர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்களுடைய மேலதிகாரி ஒன்று சொல்லுவார். அதை நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணி தான் செய்வீங்க. அவங்க சொல்லவே இல்லைன்னு உங்கள் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அப்போ என்னப்பா அது, நான் உங்களை நம்பி தானே செஞ்சேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இதை நீங்கள் இவ்வளோ நாள் டிஸ்டர்பன்ஸாக இருந்த நிலை மாறி உங்கள் டிஸ்டர்பன்ஸ் என்ன போகுது, குறைய போகுது. ஒரு நிம்மதியான சூழ்நிலை, நிம்மதியான ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிற போகிறீங்க. அப்போ மகர ராசிக்கு மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே என்ன போகுது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் இயக்கி கொடுக்க போகுது. இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சம் நீ எதை எதிர்பார்க்குறாயோ அதை கொடுக்கும் என்பதே சொல்லும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல விதமான கமெண்ட்ஸ், ஆமாம் நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, இது எனக்கு சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்டிங்கன்னா பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு பரிபூர்ண ஒரு ஆற்றலை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.